வணக்கம். இது கோயம்புத்தூர் வைத்தீஸ்வரன் ஜோதிட நிலையம். நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன். விதிப்பலன் அறிவோம், வெற்றிகளை குவிப்போம். இன்று 6/6/2024 குரோதி வருடம் வைகாசி மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று அமாவாசை. இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று இரவு 8:16 வரை ரோகிணி, பின்பு மிருகசீரிஷம். இன்றைய திதி மாலை 6:07 வரை அமாவாசை, பின்பு பிரதமை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் இரவு 10:46 வரை ரோகிணி, பின்பு மிருகசீரிஷம். இன்றைய திதி இரவு 8:37 வரை அமாவாசை, பின்பு பிரதமை. இன்றைய ராகு காலம் மதியம் 2:30 மணி முதல் 4 மணி வரை. யமகண்டம் காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை. நல்ல நேரம் காலை 11:30 மணி முதல் 1 மணி வரை. மாலை 5:30 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டமம் துலாம் ராசி. துலாம் ராசி அன்பர்கள் புது முயற்சி, புது காரியங்கள், தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை பயக்கும். இன்றைய ராசி பலன். மேசராசி அன்பர்கள் மன உறுதியுடன் இன்று செயல்படுவீர்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு குழப்பங்கள் நீங்கி மன நிறைவு உண்டாகும். மிதுனராசி அன்பர்கள் எடுத்த காரியத்தை ஆர்வத்துடன் செய்து முடிப்பீர்கள். கடகராசி அன்பர்கள் ஆக்கப்பூர்வமான நல்ல செயல்களில் ஈடுபடுவீர்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு மன சோர்வு உண்டாகும். விநாயகர் வழிபாடு நன்மையை பயக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகரிக்கும். மனக்குழப்பங்கள் உண்டாகும். கவனம் அவசியம். துலாம் ராசி அன்பர்களுக்கு தடங்கல்கள் தாமதம் ஏற்படும். சந்திராஷ்டமம் நடப்பதால் கவனம் அவசியம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்பமான ஓர் நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கி புது வாழ்வு உண்டாகும். மகர ராசி அன்பர்களுக்கு சினம், கோபம் அதிகரிக்கும். நிதானத்துடன் செயல்படுவது நன்மையை உண்டாக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு பரிவு, பாசம் அதிகரிக்கும். மீனராசி அன்பர்களுக்கு பக்தி உண்டாகும். இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். இந்த நாள் இனிய நாளாக அமைய கோயம்புத்தூர் வைத்தீஸ்வரன் ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.